வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கமா 3x ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 14 இதுக்கு வந்து HCF கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருபடி சமன்பாடு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிட்டு அதில் எது காமனாக வருதோ அதுதான் வந்து HCF-ஆக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னா பெருக்குனா மைனஸ் ரெண்டு, சரிங்களா? பெருக்குனா மைனஸ் ரெண்டு, கூட்டுனா மைனஸ் ஒன்று வரணும். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது மைனஸ் ஒன்று வரணும் அப்படின்னு என்ன வரணும்? இங்கே மைனஸ் டூவும் இங்கே ப்ளஸ் ஒன்றும் போட்டுக்கலாம். ஸோ பெருக்கும்போது மைனஸ் ரெண்டு வந்துடும், கூட்டும்போது மைனஸ் ஒன்று வந்துடும், சரிங்களா? ஸோ இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டுக்கிறது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். இதை வச்சு அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெருக்குனா மைனஸ் ஆறு, பெருக்குனா மைனஸ் ஆறு, கூட்டுனா ப்ளஸ் ஒன்று. அப்போ என்ன கொடுக்கலாம்? மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கொடுக்கலாம். பெருக்குனா ரெண்டு ஆறு வந்துடும், கூட்டினா ஒன்று வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 14. ஸோ இதை பெருக்குனா என்ன வரணும்? இந்த மூணு இதை கூட பெருக்கி வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ 42 பெருக்குனா 42, கூட்டுனா மைனஸ் 13. ஸோ அப்போ ரெண்டுமே மைனஸில் எதில் தான் வரும்? மைனஸ் ஆறு மைனஸ் 7, பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும், கூட்டும்பொழுது மைனஸ் 13. ஸோ இதை வந்து இங்கே 3 இருக்கிறதால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த 3-ஐ இதால் டிவைட் பண்ணிவிட்டு எழுதணும், சரிங்களா? ஸோ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும். ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இதை வந்து வகுக்க முடியாது, அதனால் பாயிண்டில் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து எக்ஸு கூட சேர்த்து எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 3x மைனஸ் 7 இது வந்து ஷார்ட் ஃபார்ம். நீங்கள் ஃபுல்லாக போட்டு கூட கண்டுபிடிங்க. டைம் சேவ் ஆகுனா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் HCF கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு இதை நம்ம பார்க்கணும். இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ தான் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் 3 கமா 3/2 1/2 1/8 1/40. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 3 கூட ஃபஸ்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. பண்ணாங்கன்னா 3/2 அப்படின்னு வந்துடும். அடுத்தது இந்த 3/2 கூட இதுக்கு அடுத்தது 1/3, அது 1/2 1/3 1/4 1/5 அந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க மல்டிப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 அப்படின்னு கிடைக்கும், சரியா? அடுத்தது 1/2 எடுத்துக்கோங்க, 1/4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1/8 கிடைக்கும். அப்போ அடுத்தது 1/8 எடுத்துக்கோங்க, 1/8 எடுத்துகிட்டு 1/4னா 1/5 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்? 1/40 வரும். ஸோ 1/40 இன்ட்டு 1/6 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? ஸோ 1/240 வரும். ஸோ இதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்
12 பை சென்டிமீட்டர் மொத்த பரப்பு கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 12 பை சென்டிமீட்டர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்த பரப்பு, சரிங்களா? மொத்த பரப்பு எதுக்கு என்ன ஷேப் அப்படின்னா திண்ம அரைக்கோளம். ஸோ திண்ம அரைக்கோளத்துக்கு மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 3 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 பை. இதை நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது இதோடைய அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இது வந்து மொத்த பரப்பு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடிங்க, பை கேன்சல். ஸோ 4 டைம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும், சரிங்களா? ஆர் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பை ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 2 பை அப்படியே வச்சு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்போது ஆரோட வேல்யூ 2, அப்போ 2 2 சார் 4 அப்படின்னு வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 பைன்னு வந்துடும். நீங்கள் ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷனில் பைக்கு வந்து 22/7 போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்ஷனை பாருங்கள், ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்கண்ணா அவங்க பை அப்படியே வச்சு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், ஒரு 2 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 11 இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும்போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 56, அடுத்தது 65, 74, 83. ஸோ இது ஆப்ஷன்ஸு, இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இலக்கங்கள் 2 இலக்கங்களின் கூடுதல் 11 சொல்லியிருக்காங்க. இலக்கங்களின் கூடுதல் 11, இது கூட்டினா 11 வருது, 11 வருது, 11 11. அப்போ 4மே ஆன்சராக இருக்கலாம். 4மே 11 வருது. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு. அதாவது இந்த இலக்கங்களை இடமாற்றி அமைக்கணும் அப்படின்னா இதை மாற்றி அமைங்க. ஸோ 6 ஃபஸ்ட்டும் இந்த பக்கமாக இருக்கும். ஸோ மாற்றி அமைக்கும் போது இதை விட இது 9 குறைவாக இருக்கணும், ஆனால் இது அதிகமாக இருக்குது, அப்போ இது இல்லை. ஸோ இதை மாற்றி அமைங்க 56. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 9 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 9 வருது. அப்போ இதுதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கோணங்களின் அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 2:3:5 அப்படின்னு வரணும், சரிங்களா? ஷார்ட்கட் நான் சொல்கிறது ஷார்ட்கட்டு. ஸோ ஏ வந்து ரேஷியோ எடுத்திங்கன்னா 2:3:5 வராது, அதுபோல் சிக்கும் வராது. அப்போது பிக்கும் டிக்கும் வர சான்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே 2:3:5 இருக்குது. இது வந்து ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், சரிங்களா? சம்மு தெரியல அப்படின்னா ஷார்ட்கட்டில் அது மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம். ஸோ சம்மு எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ரேஷியோவில் கொடுத்தா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 2x + 3x + 5x. அவங்க ரேஷியோவில் கொடுத்தா நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இது வந்து முக்கோணன்றதால 180க்கு ஈக்குவல் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே என்ன கிடைக்கும் 10x = 180 கிடைக்கும். ஸோ x = ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், x = 18 கிடைக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரேஷியோ கொடுத்துருந்தாங்களே, இது ரேஷியோவில் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 2 18 எவ்வளோ இது பெருக்கும் பொழுது? ஸோ 36. அடுத்தது 3 18 54, 5 18 90, சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர்.
ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ a plus b equal to 5. a plus b equal to 5 கொடுத்துருக்காங்க. a minus b equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதோட வேல்யூ கேட்குறாங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூ கேட்குறாங்க. அடுத்தது ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 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 சம்மம் வந்து டிஎன்பிசிலாம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இதில் ஏபி இருக்குது. இது வந்து எதில் வரும்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும் அந்த ரெண்டுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது ஏ மைனஸ் பி ஃபார்முலா எதுங்க? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்ம என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுவே சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏபி கிடச்சிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஏபின்னு வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போது இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே 4ab அப்படின்னு வந்துடும். இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து இங்கே ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி பதிலாக 5ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதுக்கு வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஸ்கொயர்னு வந்துடும் ஈக்குவல் டு 4ab. சரிங்களா? ஸோ 25 மைனஸ் என்ன கிடைக்கும்? 16 ஈக்குவல் டு 4ab. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9ன்னு கிடைக்கும். ஸோ 9 ஈக்குவல் டு 4ab. ஸோ ஏபி மட்டும் வேணுன்னா இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ 9/4 ஈக்குவல் டு ஏபின்னு வந்துடும். சரிங்களா? சரி, இது ஒரு சம். ஸோ அடுத்தது இதை அழிச்சிக்கிறேன். ஸோ என்ன கிடச்சிது? 9/4 கிடச்சிதா? 9/4. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 2 காமனாக வெளியிடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? சாரி, இங்கே ப்ளஸ்ஸு 25/16 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? 20, 30, 41. ஸோ அந்த 2 இங்கே கொண்டு வந்துடுங்க /2. ஸோ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுவும் கிடச்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன? அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 9/4. ஃபஸ்ட்டு எது கேட்டுறாங்களோ அது ஃபஸ்ட்டு வரும். 41/2 இல்லை 9/4 எது ஃபஸ்ட்டு கேட்டுருக்காங்கன்னு தெரியல. கொஸ்டின் பார்த்தா தெரியும். ஸோ 41/2, 9/4 ஆன்சர். சரிங்களா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறது எனில் அந்த கார் பாதி வேகத்தில் செல்லும்பொழுது 7 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரம் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது 5 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர். சரிங்களா? 5 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 80 கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு 80 கிடைக்கும். அவங்க அது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அடுத்தது? அதன் வேகத்தில் பாதியாக குறைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாதியாக குறைச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் போகுதுன்னா 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போச்சுன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? 7 மணி 30 நிமிடங்கள்னு கேட்குறாங்க. ஸோ 7 நாங்க 28, 280. ஸோ இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 20 வரும். ஸோ ப்ளஸ் 20. ஸோ அப்போ 300 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அந்த எண்களை காண்க. இது வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சே போயிடலாம் ஈஸியாக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 54, 36. சரிங்களா? அடுத்தது 38, 20, 45, 27, 50, 32. சரிங்களா? இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசம் 18 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் வித்தியாசம் 18 இருக்கோ அது ஆன்சராக இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்கும் எது 5:3 வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ எதுக்கு ரேஷியோ எடுத்தாலும் 5:3 வராது. இதுக்கு மட்டும்தான் 5:3 வரும் ஆன்சர். அது ரேஷியோ எடுத்தாலே இதுக்கெல்லாம் ரேஷியோ வராது. இதுக்கு மட்டும்தான் 5:3 ரேஷியோ வரும். 9ஆம் ஆப்பிள் அடிங்க. சரிங்களா? 9ஆம் அடிச்சிங்கன்னா 5:3 அப்படின்னு வரும். ஸோ C தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். ABC என்பவர் ஒரு வேலையை முறையே 12, 24, 8 நாட்களில் முடிப்பார்கள். இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் C விலகி விடுகிறார் எனில் A, B இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? 3 பேரோட வேலையை கண்டுபிடிங்க. ஸோ அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கிறேன். A + B + C = 1/12. ஸோ 1/24 + 1/8. ஸோ எல்சிஎம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்கட் போடுங்க. ஸோ 24 எல்சிஎம்மாக இருக்கும். இது 24ஆக இருக்கும்னா எல்லாத்தையும் 24ஆக மாற்றணும். ஸோ அப்போ இது 24ஆக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? அதெல்லாம் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மேலே அப்போ 2 வந்துடும். கீழே 24. இங்கே என்ன வரும்? +1 வரும். ப்ளஸ் இது வந்து 3 டைம். அப்போ மேலே 3 வரும். ஸோ என்ன கிடைக்கும்? 6/24 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6ஆம் ஏற்பாடு. ஸோ 1, 4. ஸோ 3 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை 1/4. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க அடுத்தது? இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பின் C விலகி விடுகிறார். சரிங்களா? ஸோ C விலகி விடுகிறார் எனில் A, B இருவரும் மீதமுள்ள வேலை. அப்போ மீதமுள்ள வேலை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போதுமே மீதமுள்ள வேலை அப்படின்னாலே அதை 1ல் கழிச்சிடணும். சரிங்களா? இந்த முழு வேலையில் இந்த வேலையை கழிச்சிட்டிங்கன்னா மீதமுள்ள வேலை கிடைச்சிரும். 1/4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 3/4 கிடைக்கும். இது மீதி வேலை. அவங்க மீதி வேலையை யாரை செய்கிறாங்க? A + B மட்டும் தான் செய்கிறாங்க. ஸோ A + B அவங்களோட வேலையை கண்டுபிடிக்கணும் இப்போ. சரிங்களா? ஸோ A + B. A என்ன? 1/12. ஸோ 1/24B. சரிங்களா? ஸோ எல்சிஎம் என்ன? 24. ஸோ அப்போ இங்கே 2 + 1 வரும். ஸோ டோட்டலாக 3ன்னு போட்டுக்கலாமா? 3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/8 கிடைக்கும். ஸோ இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை. ஸோ மீதி வேலை இது. எப்போதுமே இவங்க செய்கிற வேலையை மீதி அதாவது டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3/4 ÷ 1/8. சரிங்களா? ஸோ மேலே கொண்டு போனீங்கன்னா தலைகீழ மாறுமா? அப்படியே மேலே கொண்டு போயிடும் ஒரே ஸ்டெப்பில். ஸோ 8/1 கிடைக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ 3 2s are 6. ஸோ 6 தான் ஆன்சர். புரியுதுங்களா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின்.
பல்லுறுப்புக்கோவைகள் 2 கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றை எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமம் எனில் மீதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மீதிகள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x கியூப் ப்ளஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் a. சரிங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3ன்னு வச்சு போடுங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 3 கியூப் ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 கியூப் வந்து 27 54ன்னு கிடைக்கும். சரிங்களா? 54. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 16 9 கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ப்ளஸ் 12 அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் 12 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 54 ப்ளஸ் 9 கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அடுத்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 27 ப்ளஸ் இங்கே வந்து 9 மைனஸ் 12 பெருக்கினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும் ப்ளஸ் a கிடைக்கும். ஸோ அப்போது 27 இதில் சப் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ 30 ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ இதை 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ 54 ப்ளஸ் 9a ஈக்குவல் டு 30 ப்ளஸ் a. ஸோ ஏவை அங்கே கொண்டு வாங்க. அப்போ 8a ஈக்குவல் டு 54 அங்கே கொண்டு போனீங்கன்னா மைனஸில் வந்துடும், மைனஸ் 54. ஸோ 8a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஸோ 24 கிடைக்குமா? மைனஸ் 24 கிடைக்கும். ஸோ a ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் 3யை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது இருக்குல்ல 54 9 இருக்குல்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 54 ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் 3 ஈக்குவல் டு 30 மைனஸ் 3 வந்துடுமா ஏக்கு பதிலாக? ஸோ இதை 54 மைனஸ் 9 27 ஈக்குவல் டு 27 கிடைக்குமா? ஸோ 27 ஈக்குவல் டு 27 கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டும் ஈவும் மீதியும் சமமாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 27 தான் ஆன்சர். ஸோ இது வேறு மாதிரியும் போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு காரணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னாலும் ஆன்சர் வரும். வேறு மெத்தட்லையும் இருக்குது. 10th புக்கில் பாருங்கள், புரியும்.